உண்டாக்கியவரை விட உண்டாக்கப்பட்டது மேலே உண்மையிலே உன் மனசு போயிடுச்சுன்னா உடஞ்சி போயிடுவார் ஆண்டவர். சொல்லுங்கம்மா, ஆண்டவர் உன்ட்ட வேற எதையும் கேட்கல. நான் உறவாக உன்னை பார்க்குறேன், நீ ஒதுங்கி போய் கிடக்குறிய. ஆமாம், எரிச்சல் உள்ள தேவன் வேதம் சொல்லுது. ஆங்கிலத்தில் பார்த்தா ஜலஸ் அப்படின்னு இருக்கும். நான் எரிச்சல் உள்ள தேவன் ஒன்றும் கரையம் கொடுக்கல. ஆண்டவர் இப்போ கரையம் கேட்குறாரு, உன் அன்பை முழுசாக கொடு. இடிஞ்சு போய் கிடக்கு உறவு. எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கிறதான உறவு என்கிறதான சுவர் விழுந்து கிடக்கிறது. இதுதான் எல்லா அழிவுக்கும் காரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கவனிங்க. அப்ப அந்த சுவர், அந்த உறவு முறிந்து போனோன்னு, இடிந்து போன உடனே முதலாவது தேவன் சொன்ன, ஒருவன் எங்கான எங்கடா போனாங்க, எங்கடா போனாங்க? ஏங்குகிற தெய்வம்மா உறவு. சொல்லுங்க, உறவுக்காக ஏங்குகிற அதாமே எங்கே இருக்கிறாய்? 9வது வசனத்தில் 3:9 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? நிர்வாணியாய் இருப்பதினால், சொல்லுங்க, பயந்தேன், ஒளிந்தேன். எப்போ மகிமை போச்சோ அப்பயே பயம் வந்துருங்க. எப்போ தேவ மகிமை மீன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எப்போ மகிமை போச்சோ அப்பொழுதே நாம் பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை தான் உண்டாகும். உறவு, அங்கே உறவு போயிடுச்சு. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்கும் முதல் தம்பதியருக்கும் இருந்ததான உறவு விழுந்து விட்டது. அந்த உறவு சுவர் இடிந்து விட்டது. சுவர் இடிந்தபடியினாலே முதலாவது அவர்கள் மகிமை அவர்களை விட்டு விலகி சென்றது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் ஊடுருவ செய்வாரா? ஒருவனையும் காணோம். சபைக்கு வருகிறோம், ஆனாலும் தேவனோடு கூட அந்த உறவோடு கூட இருக்கிறோமா? அதான் முக்கியம். சபைக்கு வருவது முக்கியம் அல்ல. நீர் வேறு நான் வேறு, அதான் உறவு. அதான் உறவு. அந்த உறவுக்குத்தான் தகப்பன் ஏங்குகிறார். அந்த உறவுக்குத்தான் தகப்பன் ஏங்குகிறார். இந்த உறவு தான் அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. அந்த உறவு தான் அவரை மகிமைப்படுத்துகிறது.